வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா சமையல். இன்றைக்கி வீடியோவில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தக்காளி சாதம் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஈஸியாக 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ குக்கரில் 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரியட்டும். மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கியிருக்கு. மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு. கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சாப்பாடு பண்ணக்கூடிய அந்த ரைஸை வச்சு நான் பண்ண போகிறேன். 1 கப் அரிசி சேர்த்துருக்கேன். 2 பேர் சாப்பிடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துட்டு உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு குக்கரில் 3 விசில் வர்ற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தக்காளி சாதம் வெந்துருச்சு. நல்லா உதிரியாகவும் இருக்குது. வேறொரு பவுலில் மாற்றிக்கிடலாம். சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைகளுக்கு டக்குன்னு 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் வேறோட சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.